கோவையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வீடுகளை காலி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்து பலர் பலியாயினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பாதிப்படைந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். பழுதான கட்டடங்களை இடிக்கும் பணியையும் துரிதப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் மற்றும் வன அலுவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு குடியிருப்பு வீடுகள் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் வன அலுவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள இ பிரிவில் உள்ள 78 வீடுகளில் 36 வீடுகள் காலி செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. காலி செய்யாமல் இருப்பவர்களை உடனடியாக வீட்டை காலி செய்யும்படி நோட்டீஸ் மற்றும் வாய்மொழி உத்தரவை அதிகாரிகள் பிறப்பித்தனர். இந்நிலையில் தங்களுக்கு வேறு பகுதியில் வீடுகளை ஒதுக்காமல் அரசு உடனடியாக காலி செய்ய சொல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் இதனால் தங்களுடைய குழந்தைகளின் படிப்பு வீணாகிவிடும் என்று குடியிருப்பு வாசிகள் வருத்தம் தெரிவித்தனர். 2 வருஷமா இப்படியே ஹவுசிங் யூனிட்க்கு அலைஞ்சிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டு என்னங்க சார் பண்றது? ஸ்கூல்ல சேர்த்துட்டு திடீர்னு காலி பண்ணணும்னா நாங்க எப்படி காலி பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல. நாங்க அரசு ஊழியரா இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கே இந்த பிரச்சனைனாக்கா மற்ற பப்ளிக்லாம் எவ்வளவு பிரச்சனை வருங்க சார்? எங்களை அவங்க காலி பண்ண மாட்டோம் சொல்ல சார். டேமேஜா இருக்குது காலி பண்றேன், எங்களுக்கு வேற வீடு போட்டு கொடுக்க சொல்லுங்க சார். வீடுகளை காலி செய்யும் நடவடிக்கையில் அதிகாரிகள் அதிரடியாக ஈடுபட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்பகுதியில் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர்.